முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் கால தோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதை பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எது நடக்க போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம்.
இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான குரு பெயர்ச்சியாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல அந்த ஜென்ம குரு விலகுகிறது. இந்த ஜென்மத்தில் குரு இருந்தால் அது ராமபிரான் கடகத்தில் குரு இருக்கும்போது தான், ஜென்ம குரு இருக்கும்போது தான் வனவாசம் போனார் அப்படின்னு புராணங்கள் சொல்கின்றன. அப்போ ஒருத்தருக்கு ஜென்மத்தில் குரு இருக்குமே ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு வந்துடும், அவங்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிரும். ஆனால் அவங்களால எந்த வேலையும் செய்து முடிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியாது. நிதானமாக ஒரு இடத்துல உக்காந்துக்கலாமே தவிர ஒரு முயற்சி எடுத்து ஒரு முன்னேற்றத்தை அவர்களால் அடைய முடியாது. அப்போ அது ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு அப்படியே கட்டுப்பட்ட இடம்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம குரு விலகுது. அந்த ஜென்ம குரு விலகி ராசிக்கு 2வது பாவத்திற்கு அற்புதமான இடத்துல சுக்கிரனுடைய வீட்டிற்கு இந்த குரு பகவான் சென்று அமர்கிறார். இது ஒரு நல்ல அற்புதமான யோகமான காலம். தனஸ்தானத்திற்கு பொதுவாகவே குருன்னு சொன்னாலே அவர் பெரும் பணக்காரர்னு அர்த்தம். ஒரு ஜாதகர் பல ஆயிரம் கோடிகளை கையாளுகிறார். இப்போ நம்ம டிவிலாம் சொல்கிறாங்க 30,000 கோடி, 60,000 கோடி, 1,75,000 கோடி, இதெல்லாம் சொல்கிறாங்க. கேட்கும்போது நம்ம மனசுக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 5 ரூபா தரமாட்டுறாங்களே. அப்போ இந்த பெரும் பெரும் பணங்களை எல்லாம், பணயோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தகுதியை யார் தராருன்னா இந்த குரு தான் கொடுக்குறார். அப்போ இந்த குரு நினைத்தால் மட்டுமே, அல்லது இந்த குரு பலம் பெற்றால் மட்டுமே, அல்லது இந்த குரு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்தால் மட்டுமே எந்த ஒரு ராசி அன்பரும் நல்ல யோகத்தை, தனயோகத்தை, சகஸ்ர தனயோகத்தை பெற முடியும். 1000 கோடி தனயோகத்தை பெற முடியும். அப்படியாக இந்த நடக்கின்ற குரு பெயர்ச்சி எனதருமை மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல தனயோகம், ஒரு யோகம் அளிக்கப் போகுது. நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில், எந்த நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான். இப்போ நம்ம இடத்துல வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டின்ஸ் வராங்க, நிறைய முஸ்லீம்ஸ் வராங்க. அவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க. ஜெர்மனில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்கிறாங்க, அவங்களே கூட தமிழ் பேசுகிறாங்க. அவங்களும் நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்குறாங்க. ஜப்பானில் இருக்கிறாங்க. அப்போது எல்லா மதத்தினருமே கூட இந்த ஜாதக விஷயத்தில் நம்மளை விட ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறார்கள். நம்மளை விட நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. பாதகாதிபதி, யோகாதிபதி, பாக்யாதிபதின்னு அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ நம்மளுடைய கிளைண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியாக இந்த ஜோதிட விஷயத்திலே அறிஞர்களாக இருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட பேச பேச நமக்கு இன்னும் மகிழ்ச்சி ஏற்படுது.
அப்போ மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் எந்த உலகம் முழுவதும் நீங்கள் எங்கிருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ் அல்லது எந்த பதவியில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு அரசாங்க பதவியாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு அரசியலில் உயர்ந்து இருக்கலாம், அரசாங்கத்தில் ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு மேலே உயர்ந்த பதவிகளிலே நீங்கள் இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருந்தாலும் எனதருமை மேஷ ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு நல்ல தனயோகம் ஏற்பட போகுது, ஒரு பணயோகம் ஏற்பட போகுது, ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன், குரு உங்களை விட்டு வெளியில் போகிறதால நீங்கள் கண்டிப்பாக அந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்கோங்க. பரிகார ராசியிலே மேஷ ராசிகள் உண்டு. பரிகார ராசியில் மேஷ ராசி பரிகாரம் உண்டு. அப்போ சாதாரணமாக உங்கள் குடும்பமாக இருக்கா, கணவன் மனைவி 2 பசங்க, எங்கள் 4 பேருக்கு சேர்த்து பண்ணுங்க சாமி, 4 பேருக்கு சேர்த்து சிம்பிளாக பிரசாதம் வீட்டுக்கு வந்துவிடணும் சாமி, அந்த ரக்ஷா வந்துவிடணும், அப்போ அந்த கயிறு கொடுத்துருங்க. அப்போ பரிகார ராசியாக மேஷ ராசி திகழ்கிறது எனதருமை மேஷ ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, வருமானம் சிறப்பானதாக இருக்கும். இனிமே தான் வருமானம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை மேஷ ராசி அன்பர்களே. அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. வருமானம் அபிவிருத்தியாகும். அதே போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய ஐடி செக்டர்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏதோ ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஐஎஸ் வந்ததுலேருந்து நிறைய அந்த ஆள் குறைப்புலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு, எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எத்தனையோ வெளிநாடுகளில் அந்த கம்பெனிலேருந்து இந்த ஐஎஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு. ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, ஐஎஸ்ஸா ஐஏஎஸ்ஸா என்னன்னு தெரியல எனக்கு. அப்போது அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்ததால் இப்போ ஆள் குறைப்பு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு சாமி. அதுவும் குறிப்பாக 45 வயசு 48 வயசு ஆகிடுதுன்னா திரும்பவும் ஜாபுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட ஜாதகங்கள் நம்மகிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட அந்த பரிகாரங்கள் சொல்கிறோம். வேலை கிடைக்கிறதுக்காக என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஆலய வழிபாடுகள் என்ன செய்யணும், அல்லது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பூஜைகளை செய்து கொடுத்து திரும்பவும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்குறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை இழப்பு இருக்குமே ஆனால், ஜாப்லெஸ் இருக்குமே ஆனால், எனக்கு வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னாக்கா, மேஷ ராசி அன்பர்களே, மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு வேலை உண்டு. அப்போது இந்த வேலை கிடைக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் பங்கு பெற வேண்டும். அதே போல் பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன்ஸ். நான் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி, ஒரு சிஇஓ அல்லது ஒரு சேர்மேன், ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி அப்படின்னாக்கா, நிச்சயமாக எனதருமை மேஷ ராசி என்பர்களே, பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல் காலதோஷங்கள், கர்ம தோஷங்கள், ஊழ்வினை கர்மா, அந்த மாதிரியான ஊழ்வினை கர்மாக்கள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி கர்ம வினை தோஷங்கள் விலகும் மேஷராசி அன்பர்களே. குறிப்பாக திருமண யோகங்கள் நடந்தேறும். திருமண தடைகள், காதல் திருமணமாக இருக்கலாம், ஒருதலைபட்சமான காதலாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் ஒரு 50 வயசு 54 வயசில் வரக்கூடிய காதல் திருமணங்களாக இருக்கலாம், 2வது திருமணம், 3வது திருமணம், இல்லை நிறைய கல்யாணம் ஆகிட்டு நிறைய டிவோர்ஸ் ஆகிட்டே இருக்குது, வாழ்க்கையே நிலச்சி நிற்க மாட்டேங்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம்.
அல்லது ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக நீங்கள் இருப்பீங்க, நிறைய பணங்காசு உடையவராக இருப்பீங்க. திருமணம் செஞ்சுப்பாங்க, உங்கள்ட்ட பணத்துக்காக ஆசைப்பட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. 10 கோடி 15 கோடின்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், பேசலை, கோச்சிக்கிறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க, அது ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தும். திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும். குறிப்பாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், ஜெயில் சிறை தண்டனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள், என்கொயரிஸ், நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய என்கொயரியாக இருக்கலாம், அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், அரசியல் பழிவாங்குதலாக இருக்கலாம், பதவி போட்டிகள், பதவி உயர்வுகள், இதனால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதொருமை மேஷ ராசி நேயர்களே, அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இவையெல்லாம் கூட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, செய்வினை கோளாறுகள், என் குடும்பம் வளர்ச்சியே அடையல சாமி, குடும்பம் முன்னுக்கே வர மாட்டேங்குது, எங்கள் தாத்தா அப்படி இருந்தால், நாங்கள் ஒரு பெரிய ஜமீன் பரம்பரை, நாங்கள் ரொம்ப உயர்வான பரம்பரையில் இருந்தோம், எங்கள்கிட்ட இத்தனை வண்டி இருந்தது, இத்தனை இடம் இருந்தது, இப்போ ஒன்றுமே இல்லை சுவாமி. அப்படி இல்லைன்னா எங்கள் அப்பா இருந்தார் இப்படி இருந்தோம், எங்கள் கணவர் இருந்தார் இப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் 2 பசங்க சொல்கிற வச்சே கேட்கல, கல்யாணமே ஆகலை, குழந்தையே பிறக்கலை. அப்போ ஏதோ ஒரு வகையில் குடும்பம் வளர்ச்சி அடையாமல் இருக்கா? அப்போ அதெல்லாம் அந்த ஊழ்வினை கர்மா தடைகள் ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். அது ஜாதக கர்மா, ஜாதக தோஷம். கடைசியாக மறைமுகமான பிரச்சனைகள். உங்கள் எதிரி ரொம்ப நல்லவராக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார், சிறந்த முறையில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை செய்வார். மந்திரம், மாந்திரீகம், செய்வினை. ஆனால் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்களை கைவிடாது. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்களை கைவிடாது, நல்லா கட்டி காப்பாற்றும். அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷராசி அன்பர்களே, நிச்சயமாக அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு. அப்போ மேஷ ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவராக இருந்தாலும், உத்தியோகம் வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், மேஷ ராசியாக குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி அது அற்புதமான யோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்குகிறது. நிறைய நன்மை நடக்கப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அவசியம் அனைவரும் இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே பங்கு பெற்று எல்லா விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறுவீர்களாக என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னா அதில் முதல்ல நாம் சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி தான். ஆனால் ரிஷபராசி பரிகார ராசியாக அமைகிறது. ரிஷபராசி பரிகார ராசியாக அமைகிறது. பொதுவாக ஜென்ம குரு, ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் வருது, ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த கிரகத்துடைய தன்மை, அந்த கிரகத்துடைய குணம் அந்த ராசி அன்பர்களுக்கு பிரதிபலிக்கும். இப்போ கண்ணாடியில் பவுடர்லாம் பூசின்னு போய் மிரர் முன்னாடி போய் நின்னோம்னா அந்த மிரரில் இங்கே இருந்தால் அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். கேப் போட்டிருந்தால் கேப்போடு தெரிய போகுது, மேக்கப் போட்டிருந்தால் மேக்கப்போடு தெரிய போகுது, மேக்கப் இல்லாமல் தெரிய போகுது. அப்போ அந்த வரக்கூடிய கிரகம், பார்க்கக்கூடிய கிரகத்துடைய தன்மை அங்கு பிரதிபலிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை ரிஷபராசினியர்களே, சுபமான ஒரு கிரகம், குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8-11 கூடியவன், 8-11 கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன்
குரு சுக்கிரன் 2 பேருமே இயற்கை சுபர்கள். அப்போ சுபத்துவமான பல நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ரிஷப ராசி நேயர்களே, அற்புதமான காலங்கள். 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே மாதம் வரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய தடைகளும் விலகும். எல்லா விதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தடைகள் விலகும். எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, காரணம் குரு பெயர்ச்சி. இதனால் வரல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? சனி பகவானுடைய பார்வை. சனி பார்க்கும் இடம் பாழாகும். உங்களுக்கு தெரியவே தெரியாது எதனால் பிரச்சனை. எனக்கு 7 சனி இல்லை, கண்டக சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை, அர்த்தாஷ்டம சனி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லையா சாமி, ஏன் எனக்கு பிரச்சனை? காரணம் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். சனி பார்க்கின்ற பொழுது பார்க்கும் இடம் பாழாகும், இருட்டாயிடும், அவ்வளோதான். அப்போ குரு போன்ற சுப கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ராசி பிரகாசிக்கும், ஒளி வீசும். இப்போ ராத்திரியில் லைட்லாம் போட்டு வரும், வெளியில் போகும்போது இருட்டில் போகும்போது நமக்கு எப்படின்னா ஒரு மனசில் பயம் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தால் தெரியாது, ஏற்ற மாதிரி ஒரு எருமாடு வந்தால் தெரியாது, போய் மோதிடுவோம். வெளிச்சமாக இருந்ததுன்னா அந்த மாடுகள்லாம் கண்ணுக்கு தெரியும், நம்ம வளைஞ்சு கிளைஞ்சு போகலாம். அப்போ சனி பார்க்கின்ற பொழுது அந்த ராசிக்கு இருள் சூழ்கிறது. சுப கிரகங்களான குரு போன்ற கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லது இருக்கும் பொழுது அங்கே பிரகாசம், ஒளி வீசுகிறது. அப்போ ரிஷப ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியால் பரிகார ராசியில் நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், அல்ல எந்த சந்தேகமும். ஜென்ம குரு, நான் இப்போ தான் மேஷத்துக்கு சொல்லிட்டு வந்தேன். ஜென்ம குரு, ஜென்மத்துக்கு குரு வருகின்ற பொழுது குரு பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம், இருக்கும் இடம் சுமாராக இருக்கும், இருக்கும் இடம் சுத்தமாகும், பார்க்கும் இடம் பலம் அதிகம். அப்போ ரிஷப ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசி பரிகார ராசியாக அமைகிறது. அப்போ நீங்களும் அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது, பங்கு பெறுவது சிறப்பு. அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் உட்காந்து தான் 1, 5, 9 என்கிற திரிகோண பார்வையை இந்த குரு பகவான் பார்க்க போகிற. ரிஷபராசிக்கு 5ஆம் பாவம், ரிஷபராசிக்கு 9ஆம் பாவம், ரிஷபராசிக்கு 7ஆம் பாவம், இது எல்லாம் குரு பார்க்க போகிறார். அப்போ வெறும் ஜென்ம குரு இருக்கும் இடம் அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்னு சொல்வதை விட, அந்த ஒரு பாவத்தை விட மீதி 3 பாவங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம் வேலை செய்யும், 7ஆம் பாவம் கூட்டு தொழில் வேலை செய்யும், பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடியது. அதே போல் வெளிநாட்டு யோகங்கள், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை, பசங்க, பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், அதே போல் திருமணம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் 7ஆம் பாவம். அழகு, ஆயுள் பாவம், மெயினாக கண்டங்கள்லேருந்து தப்பிக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் இருக்கும், சிறு விபத்தில் முடிஞ்சிடும். குரு பார்த்துருவார், உங்களை கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம் தாமதிச்சுருந்தா அவ்வளோதான் சாமி. இதெல்லாம் இந்த கண்டத்திலேருந்து காப்பாற்றுறது பூரா இந்த குரு தான். அதே போல் 9ஆம் பாவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், வருமானங்கள், இது எல்லாவற்றையும் எடுத்து தரக்கூடியவர் யாருங்க? நம்முடைய குரு பகவான். அப்போ ரிஷப ராசினியர்களே, உங்களுடைய ராசி பரிகார ராசின்னு அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலே 12 ராசி அன்பர்களும் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு. எனக்கு நல்லா இருக்குது சாமி, டாப்பாக இருக்குது, கவலையே இல்லை அப்படின்னா அந்த குரு பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க, நல்லது பண்ண போகிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை அசுபராக இருக்கார் சார், என்னை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க சார், நாங்கள் ஏற்கனவே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீண்ட நெடும் நாட்களாக கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே நாங்கள் ரிஷபராசி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த முறை நீங்கள் வந்திருக்கிறீங்க,
கொஞ்சம் எங்களுக்கு அனுகூலமாக ஏதாவது கொஞ்சம் நன்மையை செய்யுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ரிஷபராசி என்பர்கள் பரிகார ராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது இருக்கிற வேலையை கட்டி காப்பாற்றி அதில் வேலையில் இருக்கக்கூடிய பயம் நீங்குவதற்காகவா இருக்கலாம். தொழில் அமைப்புகள் இல்லை, நான் 2-3 தொழிலுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சாமி, டெண்டருக்கெலாம் போட்டு வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ஒரு பெரிய பணம் வர வேண்டியது இருக்குது, அது வரணும். அந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவுகிறது. குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும். வருமானம் அற்புதமான முறையில் வருமானம் வளர்ச்சி அடையும். நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தேன் ஒழுக பேசுவான், வாயார பொய் சொல்லுவான், நீங்கள் நம்பிடுவீங்க, அவன்தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். இதை நான் பல மேடைகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது உண்டு. தேன் ஒழுக பேசுவான், தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பான், அவன்தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், அதோடு மட்டுமல்ல, மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள். உங்களுக்கு பின்னாடி அவன் என்ன வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. வாய் நிறைய நமச்சிவாய சொல்லுவான், சிவசிவான்னுவான், ஆனால் ஒரு சம்பந்தாண்டானை போல அவனுடைய பணிகள் இருக்கும். மறைமுகமாக மனசுக்குள்ளே தீய எண்ணங்கள் இருக்குது, கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுதான் காலதோஷம், கால நேரம். அப்பா இதை மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே சாமி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே, நான் வேறு ஏதோ யோசித்து பார்த்தேன், நான் எத்தனையோ கோவிலுக்கு போனேன், விளக்கேற்றினேன், மொட்டை அடித்தேன், காது குத்தினேன், அழகு குத்துனேன், தீ மிதித்தேன், நெருப்பு மிதித்தேன், இல்லை ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் சாமி, ஆனால் நல்லது, ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு எதிரி இருப்பாங்க நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் கூட, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் கூட, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் கூட நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டது உண்டு. ரஷ்யாவில், ஜப்பானில், ஜெர்மனில். இப்போ வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரபுள் இருக்குது. பல ஆயிரம் கோடிகளை நம்ம இந்தியா காசுக்கு பல ஆயிரம் கோடிகளை அங்கே டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அவர்களுக்கு கூட இந்த மறைமுக பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே, அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் இது நாள் வரையிலும் உங்களுக்கு தெரியாமல் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் இருந்தது. இது நாள் வரையிலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ குரு வந்துட்டாரு, இதோ குரு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, குரு சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னிலிருந்து உங்களுக்கு விமோச்சன காலம், உங்கள் பிரச்சனைக்கு விடிவு காலம். அப்போ உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. அது விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அப்போ அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் கஷ்டம் தீரணும்னு சொன்னால், உங்கள் துன்பம் விலக வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பமோ, மன பயமோ, காரிய தடையோ, செய்வினை கோளாறோ, ஊழ்வினைகளோ, கர்ம வினைகளோ தீர வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு வழிபாடு அவசியம். அப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொன்னேன், ஒரு நல்லது நடக்க போகுது. அப்போ எப்படி நம்ம குளிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு புதுசாக புத்தாடி உடுத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்தோம்னாக்கா சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எனதொருமை ரிஷபராசி நேயர்களே, அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, தொழில் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் விலகும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கும், திருமண யோகங்கள் அமையும், காலதோஷங்கள் விலகும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்,
புதிய வீடு வாங்கிறது, கட்டுறது, இடங்கள் அமையும். அதே போல் கடன் கட்டுறது, வட்டி கட்டுறது, கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பண பிரச்சனைகள் விலகும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜாமீனு அந்த மாதிரியான பிரச்சனைகள், சிறை தண்டனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மந்திர மாந்திரிக செய்வினை கோளாறுகள் விலகும். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஜாதக கர்மா அப்படின்னு சொல்ற கர்ம வினை குறையும். அப்போ நல்லது நடக்க போகுது. ரிஷபராசினியர்களே, கட்டாயம் அந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே பங்கு கொண்டு குரு பகவானை வேண்டுங்கள். அந்த பிரசாதத்தை எடுத்து வாழ்வாங்கு வாழுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு நன்மையே நடக்கட்டும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சியாக மிதுன ராசிக்கு அமைய போகிறது. நான் சொன்னேன், தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் உங்களுக்கு 5-9 பாக்கியஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். இதனால் வரலும் அஷ்டம சனி இருந்தது. அஷ்டம சனி ப்ளஸ் ராகுவுடைய அந்த பார்வை, 3வது பார்வையாக ராகு பார்த்தாரு. சனியும் ராகுவும் பார்த்ததால் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு கால தாமதம் ஏற்பட்டிருக்கும், டிலே, நிறைய விஷயங்கள் டிலே ஆகியிருக்கும். சில பேர் நடந்திருக்காது, நிறைய விஷயங்கள் தள்ளி போயிருக்கும், ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டிருக்கும். இதனால் நிறைய சஃபர் ஆகியிருப்பாங்க. நிறைய இன்னல்களுக்கும் நிறைய ஏமாற்றங்களுக்கும் மிதுனராசி என்பர்கள் ஆளாகி இருப்பார்கள். அதே போல் சில பேருக்கு ஜெயில் யோகம், தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண் பெரிய அவமானங்கள், தலைகுனிவு, சிறை தண்டனை, ஜாமீனு, என்கொயரி, ரைடு, ஐடி ரைடு, இடி ரைடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்கு அகைன்ஸ்டாக எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் நடந்தேறி இருக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். மிதுன ராசிக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா, அவர் தான் 12ல் மறைஞ்சிடறாரே சாமி, குரு தான் எங்களுக்கு 12ல் மறைஞ்சிடுறாரே, எங்களுக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12, ஆனால் குருவுக்கு உங்கள் ராசி 2ஆம் பாவம். எப்பொழுதுமே ஒரு பாவத்துக்கு மறுபாவம் 2ஆம் பாவமாகவும் 12ஆம் பாவமாகவும் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒவ்வொரு பாவத்துக்கும் 2ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இந்த பயிற்சி யாருடைய பயிற்சி? குரு பயிற்சி. குரு பயிற்சி இருக்குமிடம் 1ஆம் பாவம் ரிஷபம். அந்த குரு தனக்கு 2ஆம் பாவமாக யாரை எடுத்துக்கொள்கிறார்னா மிதுன ராசியை எடுத்துக்கொள்கிறார். அப்போ நிச்சயமாக 2-12 ஒரு 25% அங்கே வேலை செய்யும். அப்போ அங்கே சனியுடைய பார்வை, ஏற்கனவே மிதுன ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கின்றது. அப்போ குருவுடைய பார்வையும் அங்கு தொடுகின்ற பொழுது குரு சனி தொடர்பு ஒரு மிகப்பெரிய பணயோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்கும் மிதுன ராசி அன்பர்களே. நான் அதுக்குத்தான் சொன்னேன், தனயோகம் வரப்போகுது, தொழில் சிறப்பாக இருக்க போகுது, வருமானம் வரப்போகுதுன்னு. அதனால தான் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல யோகம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான காலம். நிறைய சுப விரயங்கள் ஆக போகுது. ஒரு வயசானவங்களாக இருப்பாங்க, ஒரு 70 வயசாக இருக்கும், 65 வயசாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளிநாடு போயிட்டு வருவாங்க. பசங்க இருக்காங்க, நான் போய்ட்டு ஒரு ஆஸ்திரேலியா போயிட்டு வரேன், ஒரு யுஎஸ் போகிறேன், வெளிநாடு போயிட்டு வருவாங்க வயதான பருவத்தில். இல்லைன்னா நான் கேதார்நாத் போகிறேன், பத்ரிநாத் போகிறேன்னு யாத்திரைகள் போவாங்க. அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக ஒரு வாலிப பருவத்தில் இருக்கீங்க, இங்கே ஒரு ரொம்ப கடன் சுமைகள் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது,
டக்குன்னு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடச்சி வெளிநாட்டில் போயிட்டு ஒரு 4 வருஷம் இருந்துட்டு வந்தால் என் கடன்லாம் அடைஞ்சிடும் சாமி, நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு யோகம் அமையும். டக்குன்னு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். போனீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனைகளை நீங்கள் அடைத்து விடலாம். அதே போல் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க, ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்குது, அல்லது வேலை போயிடுச்சு, வேலை தேடுறீங்க கிடைக்கல, அப்போது இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு 48 வயசாகுது, யாரையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போலாம் 48 வயசு 50 வயசுக்கு மேலே அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாடுகளிலிருந்து நமக்கு எக்கச்சக்கமான கால் வருது, வெளிநாடுகளில் உள்நாட்டிலையும் கால் வருது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும், கனடா போன்ற நாடுகளில் இருந்தும், யூகே, யூரோப் கண்ட்ரி, ஜப்பான், ஏதோ ஒன்று புதுசாக இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஏஐயா, ஆமாம், ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா. அந்த மாதிரி கண்டுபிடிச்சதால அது நிறைய ஆள் குறைப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால். அதிலும் குறிப்பாக ஒரு ஹையர் கிரேடில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம், மாதம் 6 லட்ச ரூபா சம்பளம், அவங்களாம் இப்போ திரும்ப ஒரு 70,000 ரூபா சம்பளம் வாங்குறதுன்னா அவங்களுக்கு கஷ்டம். ரெண்டாவது இவங்க வந்துட்டு வெளியில் போய் சேரணுன்னா அவங்களுக்கு 48க்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம், 50க்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரி அன்பர்கள் எல்லாம் நம்மிடத்திலே வாராகி இடத்திலே வந்து ஜாதகம் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் எல்லாம் செய்து நிச்சயமாக பலன் பெற்றவர்கள், மீண்டும் வேலையை பெற்றவர்கள் ஏராளம். பரிகாரம் உண்டு. அப்போது வேலை வாய்ப்புகள், வேலை இல்லை சாமி, வேலை போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசியாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த குரு பெயர்ச்சி பரிகார ராசியில் மிதுன ராசி உண்டு. கட்டாயம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா ராசிக்கு 12 சுபவிரயமாக இருக்கும். ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம், பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், புதுசாக அங்கே ஒரு ரூம் கட்டலாம், இல்லை ஒரு மிஷினரி வாங்கலாம், சம்திங் ஏதோ ஒரு புதுசாக பண்ணுவீங்க. சுபவிரயமாக மாற்ற வேண்டும். எங்கேயும் பணங்காசு கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. எங்கேயும் பணங்காசு கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது. டிரான்சாக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டராக இருக்கட்டும், அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கலாம், லோன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்சாக்ஷனில் பணங்காசு குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் மிதுன ராசினாலே கடன் இருக்கும், இல்லாமல் இருக்காது. உலகமே தெரியும். அங்கே உங்களுக்கு கண்ணு முன்னாடி உலகமே இருட்டா தெரியும். அப்போது மிதுன ராசி என்பதிலே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான நல்ல காலம் பிறக்கின்றது, நல்ல யோகமான காலம். அப்போ அந்த பணங்காசு உங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணுங்க, உங்கள் பேரை பதிவு செய்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ராசிக்குரிய அந்த 1,00,000 ஆகுர்த்திகள், 1,00,000 மந்திரங்களை சொல்ல போகிறோம். அந்த யாக வேள்வியை தனியாக செஞ்சுக்கிறது கஷ்டம். அப்போ எளிமையான கட்டணங்கள் கட்டி அந்த யாக வேள்வியிலே கலந்து கொள்வது சிறப்பு எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. அப்போ வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா லைனில் நீங்கள் இருக்கலாம், பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம்,
நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். நல்ல முன்னேற்றமான காலமாக உங்களுக்கு அமைய போகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், பில்டர்ஸு, டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் எத்தனையோ இருக்குது, பேங்க் செக்டர்ஸு, இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், கார்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு. அப்போ நீங்கள் எத்தனை விதமான தொழில்கள் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை உங்களுக்கு நடைபெறப் போகுது. மறைந்த குரு நிறைந்த பலனை தரப்போகிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போது புரியாது. நான் சொல்கிற மாதிரி நடந்து பாருங்கள். வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். மறைந்த குருவால் நிறைந்த லாபம். அதுக்குத்தான் அந்த பரிகார ஹோமத்தில் நிச்சயமாக நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். மிதுன ராசி ஜென்ம குரு மேஷத்துக்கு குரு பகவான் ஜென்மத்திலிருந்து விலகிறார். ரிஷபத்துக்கு ஜென்ம குரு, மிதுனத்திற்கு 12 குரு. அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா, அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா, ரொம்ப கஷ்டப்படுற சாமி, ஏதாவது நல்லது பண்ணுங்க சாமி. நிச்சயமாக அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். நல்ல போஸ்டிங் அது உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் விலகும். திருமண யோகங்கள் நிகழும். அதே போல் வயோதிக திருமணங்கள் நடக்கும். மெயினாக அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கும். காலதோஷங்கள், ஜாதக தோஷங்கள், ஜாதக கர்ம வினை தோஷங்கள் விலகும். வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், புதிய வீடு வாங்குதல், சுபமான கடன் பெறுதல் இதெல்லாம் நடக்கும். கடன் சுமைகள் குறையும். மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள் இருக்குமேயானால் அவையும் உங்களை விட்டு விலகும். மிதுன ராசி அன்பர்களே, அப்போ ஒரு நல்ல யோகமான ராசியாக இந்த மிதுன ராசி அமைகிறது. அந்த யோகம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு ஒரு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.